ஆல் ஒரு சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி ரெசிபி பார்த்துடலாமா? 50 கிராம் வந்து காஞ்ச பச்சை பட்டாணி வந்து முந்தல் நாள் நைட் ஊற வச்சு இன்னைக்கு காலையில் வேக வச்சு உப்பு போட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. 2 டம்ளர் அரிசியை கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் தண்ணி போட்டு அலசி நல்லா எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது வந்து சைடில் பிரிஞ்சியில் தாளிப்புக்கு தேவையான எல்லாமே போட்டுட்டு கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நல்லா வதங்கின ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பச்சை பட்டாணியும் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் வந்து சேர்த்துருக்கேன். இது எல்லாத்துக்குமே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் ப்ளெயினாக தான் பண்ண போகிறேன்றதுனால காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட வந்து 2 ஸ்பூன் மட்டும் தனி மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க. லெமன் இல்லாதனால ஒரு ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கேன். 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி வச்சுட்டு அடுத்த பிரியாணி அரிசியும் அதிலே கொட்டிட்டு ஒரே ஒரு விசில் ஹையில் வச்சு விட்டுட்டு சிம்மில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு ஆஃப் பண்ணி இறக்கிடுங்க. பிரியாணி நல்லா உதிரியாக வரும். சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.